ஆட்சிக்கு வந்த பின் முதல் கையெழுத்து நீட்டுக்குதான் என திமுக கூறிய நிலையில் தற்போது தமிழகத்தில் 5வது நீட் தேர்வு நடைபெற்று வருவதாக தமிழிசை சவுந்தரராஜன் விமர்சித்துள்ளார். சென்னை சாலிகிராமத்தில் பாஜக சார்பில் பொதுமக்களுக்கு நீர்மோர் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த தமிழிசை சவுந்தரராஜன் தமிழகத்தில் 1,50,000 மாணவர்கள் இன்று நீட் தேர்வு எழுதுவதாக கூறினார். ஆட்சிக்கு வந்த பின் முதல் கையெழுத்து நீட்டுக்குதான் என திமுக கூறிய நிலையில் ஆனால் தற்போது தமிழகத்தில் 5வது நீட் தேர்வு நடைபெற்று வருவதாக தெரிவித்தார். இதில் இருந்தே தமிழகம் நீட் தேர்வை ஏற்றுக்கொண்டது தெரிய வந்திருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். தமிழகத்தில் 1,50,000 ஏறக்குறைய 1,50,000 மாணவர்கள் நின்று நீட் எழுதுகிறார்கள். அவர்கள் அனைவருக்கும் எங்களது வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு வந்த பின்பு 5வது நீட் இது. இதிலிருந்து அவர்கள் எவ்வளவு பொய் சொன்னார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆட்சிக்கு வந்தவுடனே முதல் கையெழுத்து என்று சொன்னார்கள். ஆனால் 5வது நீட் என்று சாமானிய மாணவர்களும் தேர்வு செய்யப்படுகின்ற நீட். எல்லாருக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.